வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ராகுவை பற்றி. மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த ராகு கேது உங்களுக்கு தெரியும், மீன ராசிக்குள்ள பயிற்சியாய் வந்து நின்றுட்டுருக்கார். அவர் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதிக்கு வரப்போகிறார். அதாவது சனியோட நட்சத்திரத்துக்கு வரப்போகிறார். 7/7/2024 அப்புறம் 16/3/2024 வரைக்கும் இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு சனி பகவானை ஒட்டி இருக்கும். இப்போ ராகும் சனியும் ஒன்றா சேருது அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் இந்த ராகுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும், தன்னுடைய ராகு இன்னைக்கு நிற்கிற இடத்துக்கு 12ஆம் வீட்டில் சனி வக்கரத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டும் மிங்கிள் ஆயிக்கும், ஒரே நேர்கோட்டில் வேலை செய்யும். ராகு இப்போ சனி போல வேலை செய்வார், சனி ராகு போல வேலை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே கருப்பு நிறமான ஒளிக்கதிரை வீசிட்டு இருக்கிறது. இந்த சனி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மெதுவாக ஒரு நகரக்கூடிய ஒரு கிரகம். ராகு அப்படிங்கிறது நாகத்துடைய தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியில் சனி நம்மளுக்கு என்ட்ராகிறார், உள்ள நுழைகிறார். இந்த இரண்டும் சேர்ந்தது அப்படின்னாக்கா இந்த சனி மெதுவாக நகரும் கிடையும் சொன்னோம் இல்லையா. அதே சமயத்தில் ஒழுக்கம், அதுபோக கடின உழைப்பு அப்படிங்கிறதுக்கு சனி தான் காரகமாக இருப்பார். இந்த மாதிரி சனியும் ராகுவும் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா சில மனக்கவலைகள் ஏற்படும், ஒரு விதமான மன வலிகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இந்த சனி நேர்மையான கடின உழைப்புக்கு பின்னாடி வெகுமதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த இணைவு அப்படிங்கிறது சில குழப்பங்களை உண்டு பண்ணும், தவறான புரிதல்களை மனதுக்குள்ளே ஏற்படுத்தும். இதனுடைய தாக்கம் அதிகமாக நம்மளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு சனியும் இணைவு இருந்தாவோ, ராகு திசை சனி புத்தி நடந்தாவோ, அல்லது சனி புத்தி ராகுடைய அந்தரம் நடந்தால் கூட, இந்த புத்தி அந்தரங்கள் கூட இந்த சனி ராகு இணைவு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் ஜனனகால ஜாதகத்தில் நம்மளுடைய இணைவு சனி ராகு இருந்தால் மட்டும்தான். மற்றபடி தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கம்மி. இந்த பதிவு அப்படிங்கிறது சனி ராகு இணைவு உள்ளவங்களுக்கு, அல்லது ராகு தேச சனி புத்தி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ராகு தேச சனி புத்தி நம்மளுக்கு சனியோடைய அந்தரம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான கருத்தா, பொதுவான பலனா நம்ம சொல்லப்படுறோம். இப்போ நன்மை அப்படின்னு சொல்லி இந்த இணைவில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொழிலுக்காக வெளிநாடு செல்பவர்கள், அல்லைன்னா அதற்குண்டான முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு தன்னோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக நம்மளுக்கு அமையும். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாடு நம்ம போய் ஒரு தொழிலை நம்ம இன்னும் விரிவுபடுத்திக்கணும், ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாவோ அல்லது எண்ணெய் ஆயில் இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட தொழிலாவோ இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சில தந்திரமான எண்ணங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு தோணும். காலபுருஷ தத்துவ பிரகாரம் 12ஆம் வீட்டில் இந்த இணைவு ஏற்படுறதுனால சில பதட்டம், சட்டவிரோத செயல்களில் நாமளாக போய் சிக்கிக்கிறது, ஒரு சில மனக்குழப்பத்துக்கு, அதாவது சடனாக ஒரு முடிவெடுக்கும் போது அது தவறாக போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில் பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுபோக திடீர்னு ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஈடுபட வைக்கும் இந்த சனி ராகு சேர்க்கை. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக பார்க்கலாம். நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மாறுபட்டு இருந்தால் இது மாறுமே தவிர, இந்த தசாபுத்திகள் ராகு சனி சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த பலன்கள் ஒரு சில பகுதி நம்மளுக்கு வந்துட்டு போகும்.
இப்போது மீன ராசியிலிருந்தே எடுத்துக்கலாமே. இப்போ மீன ராசிக்குள்ளே ராகு இருக்குது, சனியோட நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆக போகுது. அந்த சமயத்தில் எப்போதும் ஒரு விதமான கவலை இருக்கும். பணம் வந்தால் கூட ஒரு விதமான கவலை நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்களால் ஆளப்படுவீர்கள்னு சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு உள்ளே வந்துள்ள போகும். இந்த மாதிரி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. சின்ன உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும். கால் பகுதி பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம். உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரி, இப்போ நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு நம்மளுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துல சனியோட சேர போகிறார். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அவசியம். தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோக இந்த சமயத்தில் என்ன அப்படின்னு பண்ணாக்கா, புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தோண வைக்கும். புதுசாக ஏதாவது நம்ம தொழில் பண்ணலாம், அல்லது தொழிலில் ஏதாவது முயற்சி பண்ணலாம், தொழிலில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா, கட்டாயம் தொழில் நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சரி, இப்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த ராகு கேதுகள் நம்மளுக்கு இணையுது. ராகு சனி நம்மளுக்கு இணையுது. இதில் இந்த 11ஆம் இடம் ராகுக்கு மிக முக்கியமான காலம்னு சொல்லுவாங்க. அதுவும் சனியோடைய நட்சத்திரத்தில் உள்ள போகும்போது இந்த சூதாட்டம், மாந்திரீகம், இந்த போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறது, இது மூலிமா சில நன்மைகளை நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் மூத்த உடன்பிறப்புகளுக்கு சில தொந்தரவுகள் நம்மளுக்கு வரும். குழந்தைகளுக்கு விரைய செலவுகள் நம்மளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு ஒன்று சேர போகிறார். தொழில் ரீதியாக சில பின்னடைவை நம்மளுக்கு தந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிறு முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகள் மூலிமா ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து போகும் அப்படிங்கிறது இந்த ராகு சனி இணைவை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அரசாங்க ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு உதவிகள் ஆகணும் அப்படின்னாவோ, அவங்க மூலிமா ஏதாவது காரியங்கள் நம்மளுக்கு ஆகணும் அப்படின்னாவோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடக ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு சனி இணைவு. இது தந்தைக்கு சில உடல்நல கோளாறுகளை கொடுக்கும். சொத்துக்களில் தந்தையோட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது மூலிமா சில தகராறுகள் நம்மளுக்கு வரும். அதே சமயத்தில் தந்தையோடைய முன்னேற்றத்தை நல்ல வழியில் பார்க்கலாம். அவர் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வரக்கூடியவார். உடல்நிலையில் மட்டும் சின்ன பாதிப்புகளுக்கு நம்ம உண்டாகும் சொல்லுவாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு குறைந்த அதிர்ஷ்டம் உண்டு, அதாவது கம்மியான 50% அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கடின உழைப்பின் மூலியமாக நிறைய உழைப்புகளை அதிகப்படுத்தி உங்களோட தொழிலை வெற்றி அடைய செய்ய முடியும் கட்டாயமாக. சிம்ம ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இது ஒரு சுகமான இடம்னு சொல்லாலும் கூட சொத்து தகராறு, தந்தை மூலிமா வந்த சில பிரச்சனைகள் அவங்க மூலிமா நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அவருக்கும் ஒரு சில ரகசிய விஷயங்கள் மூலிமா அவருக்கு ஏதோ ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். இதே சமயத்தில் இந்த ரகசிய விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மறைமுகமான விஷயங்கள் நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறப்போ அது வெளிச்சத்துக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த கூட்டாளிகள் மற்றும் அவர்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனைவிக்கும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவு பாதிக்கப்படும். இப்போ இந்த சமயத்தில் பொறுமை, உங்களுடைய கடின உழைப்பு, இதன் மூலிமா அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி அடையலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இது நம்மளுக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால சிறு பகுதி கடனாகக்கூடிய வாய்ப்பு,
உடல்நலம் சிறிது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த இரத்த நாளங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறு இந்த மாதிரி நம்மளுக்கு உருவாகும். ஒரு சிறு பகுதி கடனாகும். இது வந்து சுப கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூதாட்டத்தில் இறங்குறது, மனம் அதை நோக்கி போகும். அதனால நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நன்மையான பலன்களை இந்த ராகு சனியும் நம்மளுக்கு தருவார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வியில் சிறு தடங்கல்கள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விலகும். மூத்த உடன்பிறப்பின் மூலம் சில சங்கடங்கள் நம்மளுக்கு வந்து சேரலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகும். பெரிய அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு தாயோட உடல்நிலை சீராகும். உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாகும். சொத்துகள் மூலிமா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும். வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சமயத்தில் விலகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றங்களுக்கு குறைவான முயற்சி பண்ணிங்கன்னா அப்படின்னு போதும் சிறு முன்னேற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இந்த சமயத்தில் காணலாம். உடன் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதுபோக இந்த மின்சார உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஏதாவது தொடர்ந்து பழுதாகிட்டே இருக்கும். இது மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். ஒரு செய்திகள் மூலிமா, ஒரு மெசேஜ் மூலிமா, ஒரு மெயில் மூலிமாவும் நம்மளுக்கு ஒரு சாதகமற்ற பதில் வரக்கூடிய காலமாக இது அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு பேச்சில் சிக்கல்கள், குடும்ப உறவில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து விலகும். அதே சமயத்தில் பொருளாதாரம் கூடும். பண வரவு கையில் இருப்பு அதிகரிக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறோன்னு வச்சுங்களேன், சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும். நம்முடைய பேச்சுகள் மூலிமா அவங்க ஒரு சங்கடத்துக்கு ஆளாகுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராகு சனியோட நட்சத்திரத்தில் உள்ள என்ட்ராகிறது அப்படிங்கிறது ஒரு சில பாதிப்புகளை தந்தாலும் கூட பொதுவாகவே தொழில் ரீதியாக ஒரு நல்ல பலனை பொதுவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தும்னு சொல்லலாம். சண்டைகளும் சச்சரவுகளும் சிறு சிறு பகுதி இருந்தாலும் கூட இந்த பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் நம்மளுக்கு அது ஒரு தீர்வை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும். யாரோ ஒருத்தர் ஒரு பணம் கொடுத்து நம்மளுக்கு உதவுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராகு சனியோட நட்சத்திரத்தில் உள்ள என்ட்ராகிறதும் காலபுருஷ தத்துவ பிரகாரம் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் பொதுவாகவே உலக மக்கள் அனைவருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், மன ரீதியான சில பாதிப்புகளை தரத்தான் செய்யும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.